10/1/2019 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் குருவாரம் என்று அன்புடன் அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமை, தேவகுரு பிரகஸ்பதியின் அருமையான நாள். நமது அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் தக்ஷணாமூர்த்தியின் அற்புதமான அருளாசிகள் கிடைக்க வேண்டும். பிரம்மகுமாரர்களுக்கு தக்ஷணாமூர்த்தியின் அருள் கிடைத்ததால் தான் அவர்கள் பெரும் பதவியை அடைந்தார்கள். ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் கண்டிப்பாக இந்த கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது. இன்றைய ராசி பலன்களில் மேஷ ராசிக்காரர்களின் ஒரு பலன் எப்படிப்பட்ட பலன் என்றால், மிகவும் உயர்வான பலன்களை இன்று அடையப் போகிறார்கள். சில விஷயங்களில் எரிச்சலூட்டும் சம்பவங்களை எதிர்கொண்டிருப்பார்கள். அந்த எரிச்சல் தரக்கூடிய ஒரு சம்பவங்கள் இனி எப்பொழுதும் நடக்காது என்று மிகவும் சந்தோஷகரமான நாளாகவே தெரிகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தனம் பல வகையிலும் வரப்போகிறது. இவங்க நினைப்பாங்க, என்ன சார் இந்த தனம் வருதுங்கிறாங்க, எங்கே சார் தனம் வருது அப்படின்னா, ஒன்றுமல்ல, திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க உறவுக்காரங்க ஏன்னா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆகிருக்கும், நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. கிளம்பும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா கல்யாணத்துக்கே வர முடியல, அவங்க கல்யாணத்துக்கு வர முடியலம்மா, ஏதோ எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, பாசத்தின் உச்சியில் இவங்க பார்க்கலாம். இந்த பாசத்தை எப்படி காமிக்கிறது அப்படின்னா, பற்றற்ற பாசம். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா பாசத்தை பற்றற்ற பாசமாக, சில பேர் ரொம்ப உள்ளார்ந்த பாசத்தை காமிப்பார்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் இவர்களுக்கு ஒரு சிறிய பாராட்டு விழா நடத்துவாங்க. எதுக்குங்கிறது அவங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் டேவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. கடகராசிக்காரர்களுக்கு உதவி என்றால் இவர் பிறருக்கு உதவி செய்வார்கள், பிறர் இவர்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் இன்று நடக்கப் போகிறது. சிம்மராசிக்காரர்கள் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள்லாம். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே எதை கட்டுப்படுத்தணுமோ இல்லையோ நாக்கை கட்டுப்படுத்தணுமாங்க. 2 விதத்தில். ஒன்று, பேச்சாலையும் நாக்கை கட்டுப்படுத்தணும், சுவையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுறதா? அந்த மாதிரி. ஆக நீங்கள் அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்பொழுதுமே நோய் என்பது வரவே வராது. கன்னிராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு என்ன தெரியுமா, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. யாராலும் உதவியும் கேட்டு வருவாங்க. அவங்க 1 ரூபா கேட்டாங்க, 10 ரூபா கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க 1 ரூபாயே திருப்பி தர முடியாத ஆளாக இருப்பாங்க. 10 ரூபா கொடுத்தப்ப எப்படி தருவாங்க? தலையே கட்ட மாட்டாங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு இவங்க வாசலே உட்காந்துருப்பாங்க. அது என்ன ஆகும், காலண்டரில் வாரம் போய் மாதம் போய் ஆண்டு போயிட்டுருப்பாங்க சொல்லலாம். ஆகவே பார்த்து உதவி பண்ணுங்கள், ரொம்ப இதெல்லாம் காமிக்காதீங்க. சிம்மராசிக்காரர்கள் எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு பேசுவாங்க. அதே மாதிரி பளிச்சுன்னு ஆக்சுவலாக பிறரை எதிர்கொள்ளவும் தயங்க மாட்டார்கள். இன்று இவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நபரை சந்திக்க போகிறார்கள். அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் வரப்போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு ஓலை என்ன ஓலைனா பண ஓலையான்னு கேட்காதீங்க. இது ஒரு காகிதம். அது மெயிலில் வரக்கூடிய லெட்டராக இருக்கலாம், கையில் தரக்கூடிய சாஃப்ட் காப்பியாக, இந்த காப்பியாக, ஹார்ட் காப்பியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. துலா ராசிக்காரர்கள் முயற்சிகள் பார்த்திங்கன்னா, இவங்களை யாரும் பீட் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட முயற்சியாளர்கள். அந்த முயற்சி சில சமயத்தில் பார்த்திங்கன்னா 100க்கு 100% வெற்றி அடையும், சில சமயம் 90% வெற்றி அடையும். இன்றைக்கி 100க்கு 110% வெற்றி அடையும் சார். அவங்களுக்குலாம் கவலைப்படாதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கீர்த்தினா தெரியும்னா புகழை கண்டு இவங்க பார்த்திங்கன்னா அது பின்னாடியே ஓடுவாங்க சார். இவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, மைனஸ் பாயிண்ட் சொல்கிறதா, ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறதா, யாராவது 4 பேர் இவங்களை புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கு அவங்களுடைய செலவு முறை இவங்க ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி. ஆனாலும் மனதால் நல்லவர்கள். தனுர் ராசிக்காரர்களுக்கு இன்று உழைப்பால் உயர்வடைவார்கள். உழைப்பு உயர்வு இதுக்கு என்ன அப்படின்னா, எல்லாரும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் சம்பாதிச்சிட்ருக்கோம், எல்லாருக்கும் மனநிறைவு வரதான்னா வந்து கிடையாது இல்லையா? ஆனால் இவர்கள் உழைப்பால் உயர்வடைவார்கள். மகர ராசிக்காரர்கள் தான் அன்னைக்கு ரொம்ப டல், அலைச்சல் வந்து உங்களை ரொம்ப துரத்திக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் ஆர்வத்தில் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க.
ஆனால் ஒன்றும் தப்பு எதுவும் நடக்காது. உங்கள் ஆர்வம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தை தரப்போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு இன்று வெற்றி முகம் தரும் நாள். இந்த வெற்றி எப்பேர் பெற்ற வெற்றினால் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒரு கீர்த்தி தனலாபத்தை தரப்போகிறது. இன்றைய தினம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை ராவு காலம், மாலை 6 முதல் 7:30 மணி வரை யமகண்டம், காலை 9 முதல் 10:30 மணி வரை குளிகை காலம். இதை நீங்கள் கவனமாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்று பிற்பகல் 3:39 வரை சதுர்த்தி திதியும் பிறகு பஞ்சமி திதியும் வலம் வருகிறது. இன்று அதிகாலை 1:50 மணி வரை அவிட்டம் நட்சத்திரம், பிறகு ராகுவின் நட்சத்திரமான சதயம் வருகிறது. இன்று மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆகவே மிகவும் கவனமாக இருங்கள். இன்றைக்கு காலையில் மரண யோகம் தொடங்கி சித்தி யோகத்தில் முடிவடைகிறது.